இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதி வந்து கார்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் பைக்ல போயிட்டுருந்தோம். பைக்ல போயிட்டுருக்கப்போ நான் பின்னாடி தான் உட்காந்தேன். கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வண்டியில விட்டாச்சு. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃப்ராக்சர். அ லெஃப்ட் சைடு கால்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிபுலா அப்படின்ட்டு நம்ம ஒரு 3 2 இருக்கு. 2 எலும்பு முக்கியமான எலும்பு. டிபியா, பிபுலான்னு சொல்லுவாங்க. அது போக அந்த கணுக்கால் ஆங்கிள் 3 ஃப்ராக்சர். அதாவது எப்படின்னா, அது வந்து ட்ரைமாலுவர் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3மே ஆயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. வலி வேறு ரொம்ப இதாக இருக்கும். சரி உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலி. ஒரு 3 நாளைக்கு வலி வேதனை தாங்க முடியல. தூக்கமே இல்லாமல் போச்சு. சரி என்ன பண்ணுறது, அப்புறம் டேப்லெட் மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, இன்ஜெக்ட் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. வலியோட இது குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அங்கே ஒரு வாரம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்புறம் திரும்ப ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கும் தையல் பிரிக்கிறதுக்கும் வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பிரிச்சுட்டு மாவு கட்டு போட்டு விட்டாங்க. மாவு கட்டு போட்டு அப்புறம் வந்து ஒரு மாதம் கழிச்சு, அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு வர சொல்லிட்டாங்க. அப்புறம் 1 மாதம் கழிச்சு போயிட்டு அப்புறம் இதை பிரிச்சுட்டு சரியாயிடுச்சு. எலும்பு ஜாயிண்ட் ஆகிடுச்சு. நீ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, வாக்கரை பிடிச்சிக்கிட்டு தான் இப்போ முன்னாடி ஒத்த காலில் நடந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தையல் பிரித்து மாவு கட்டு பிரித்த உடனே இப்போ வந்து ஒரு 25% கால் லைட்டாக ஊனி ஊனி நடந்துக்கிட்டு, இப்போ கொஞ்சம் ஃபுல் வெயிட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 55 நாள்கிட்ட மேலே ஆயிடுச்சு. 52 55 நாளுக்குள்ளே இருக்கும். இப்போ கொஞ்சம் வலிக்குது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, நடந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ நீ நடந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து 1 மாதம் கரெக்டாக 1 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எலும்பு வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சில உணவு முறைகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, அவங்க வயசு இருக்குது. ஒரு சின்ன பசங்க அப்படின்னா ஒரு 15 வயசுக்குள்ளனா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். வயசாகிடுச்சுன்னா கொஞ்சம் வயசாக அவ்வளோ இது குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு 1 மாதத்துலேயே ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் இப்போ ஸ்ட்ராங் இருக்காது. கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும், நடக்கணும். அவசரப்பட்டு நடக்கக்கூடாது. இந்த எலும்பு ஜாயிண்ட் ஆகிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அது போக இந்த ஆங்கிள் ஃப்ராக்சருக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு சில பயிற்சிகள்லாம் இருக்குது. அதை நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன். நம்ம முக்கியமாக பொறுமை வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று.